ஜெய் மகாகாளி. ஆனந்தம் இறைத்துவம் சீசன் 2 ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சம் பகுதி 7. ஆபதாய ச தர்மஸ்ய சர்வதர்மஸ்வரூபிணே அவதார வரிஷ்டாய ராமகிருஷ்ணாய தே நமஹ. ஏகம் சத் விப்ரா பகுதா வதந்தி. ஒன்றேயான பரம்பொருளான கடவுளை அனுபூதியில் கண்டவர்கள் அவரவர்களின் அனுபவத்திற்கேற்ப விளக்கி வருகின்றனர். உண்மையான மனயக்கம் கொண்டு அழுதால் இறைவனை காண இயலும். எப்படி அழைக்க வேண்டுமோ அப்படி அழைக்க வேண்டும் என்று மகேந்திரநாத் குப்தாவிடம் சொன்ன குருதேவர் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் உள்ளம் உருக்கும் பாடலை பாடுகின்றார். மனமே தாயை மெய்யாக வருந்தி அழைத்தால் வாராமல் தனியே உன்னை விடுவாளோ, சற்றே விலகி போவாளோ. மனமே தாயை மெய்யாக வருந்தி அழைத்தால் வாராமல் தனியே உன்னை விடுவாளோ, சற்றே விலகி போவாளோ. பிரிந்து காளி வாழ்ந்து நிற்கும் பேச்சும் உண்டோ சிறு நெஞ்சே, இருந்து வாழ்வாள் உன்னுடனே என்றும் அவளே துணையாவாள். மல்கும் நினைவு வேறின்றி மாதா பாத தாமரையில் வில்வும் வைத்து செம்பருத்தி பூவும் விளைந்து தூகவே, சக்தி தாயின் சரணத்தில் தழையும் மலரும் சூட்டுகையில், சக்தி தாயின் சரணத்தில் தழையும் மலரும் சூட்டுகையில், பக்தி ஏறும் சந்தனத்தை பதமாய் கலந்து பூசுகவே, பக்தி என்னும் சந்தனத்தை பதமாய் கலந்து பூசுகவே. பாடலை பாடி முடித்தார். தொடர்ந்து மனையக்கம் வந்துவிட்டாலே அருள்வதை ஆகிவிட்டது. அதன் பிறகு கதிரவன் தன்னை காட்டருள்வான். அதுபோல் மனையக்கத்திற்கு பிறகு இறைக்காட்சி வருகிறது. அந்த ஏக்கம் எப்படி இருக்க வேண்டும் என்று கூறுகிறார் ராமகிருஷ்ணர். கடவுளைக்கான ஏக்கம் கொள்வதில் 3 வித கவர்ச்சிகள் ஒன்று சேர்ந்து ஏக்கம் கொண்டால் இறைவன் தம்மை காட்டருள்வார். உலகியல் மனிதனுக்கு இன்பப் பொருளிடம் உள்ள பற்று, தாய்க்கு தன் குழந்தையிடம் இருக்கும் பாசம், கணவனிடம் கற்புடைய மனைவியை கொள்ளும் காதல், இந்த 3 கவர்ச்சிகளும் ஒருங்கே ஒருவனுக்கு இறைவனிடம் ஏற்படுமானால் இந்த கவர்ச்சிகளின் வலிமையினால் அவன் இறைவனை பெற முடியும். இது சத்தியம். சரி, இதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கூறுகிறார் குருதேவர் ஸ்ரீ ராமகிருஷ்ணர். அதை அடுத்த பகுதியிலே காண்போம். எல்லா இதிகாசங்களும்
வடமொழி தென்மொழி வேதங்களும் ஞான நூல்களும் தமிழ் வேதங்களும் என பலவும் சொல்லும் சத்தியத்தை பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் தன்னுடைய எளிய வார்த்தைகளில் மொழி அலங்காரம் ஏதுமில்லாமல் பாமரத்தனத்துடன் தெளிவாகவும் உறுதியாகவும் அனைவரும் புரிந்து கொள்ளும் வகையில் அனுபூதி ஞானத்தை எடுத்துரைக்கிறார். இதை ஆழ்ந்து கூர்ந்து அனுபவிப்பவர்கள் பேரின்பம் பெரும் பாக்கியம் பெறுவார்கள். சந்தேகமில்லை, சத்தியம். ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சம் இன்னும் வளரும். திருச்சிற்றம்பலம்.